ஹாய் எவ்ரிவன். நீங்க புரோகிராமர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள் கத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அண்ட் முக்கியமா உங்களுக்கு புரோகிராமிங் லாங்குவேஜ் மேல கத்துக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கு. பட் அதுக்கான ப்ராப்பர் பேக்ரவுண்ட் இல்ல அப்படின்னா, புரோகிராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு ஈஸியான 5 ஸ்டெப்ஸ் நான் சொல்லப் போறேன். ஸோ இத ஃபாலோ பண்ணாலே போதும். எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டெப் 1, C and C++. ஃபர்ஸ்ட் முக்கியமா நீங்க C and C++ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ இதில் ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும், மற்ற லாங்குவேஜஸ் எல்லாமே ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் C and C++ பேசிக்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சியில் இருக்கிற லாஜிக்கல் திங்கிங் அண்ட் C++ல இருக்கிற ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இதிலெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்டெப் 2, ப்ராக்டிஸ் 2 hours டெய்லி. ஸோ இந்த C and C++ லாங்குவேஜை டெய்லியும் நீங்கள் 2 hours கன்சிஸ்டன்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த 2 hours டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளோ இருக்கும். ஸோ கிரியேட்டிவ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங்கும் டெவலப் ஆகும். ஸ்டெப் 3, 3 to 4 ப்ரோக்ராமிங் டாஸ்க் எவ்ரிடே. ஸோ நீங்கள் டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 4 ப்ரோக்ராமிங் டாஸ்க் ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு 3 to 4 டாஸ்க்கை சர்ச் பண்ணி அதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் லிமிட்டட் டாஸ்க் மட்டுமே சால்வ் பண்ணுங்கள் அண்ட் போக போக அதிகப்படுத்துங்க. ஸோ இப்படி வந்துட்டு டாஸ்க் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணதான் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலும் நம்மளுக்கு உண்டாகும். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் டாஸ்க் கொடுத்தாலும் நம்மளால் அதை கிளியர் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டெப் 4, சூஸ் புக். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் C and C++ அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜாவா, பைத்தான் இப்படி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதா இருந்தாலும் நல்ல ஒரு புக்கை சூஸ் பண்ணணும். அண்ட் நாட் ஒன்லி புக்ஸ், நீங்கள் நல்ல ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மை கூட சூஸ் பண்ணலாம். ஸ்டெப் 5, யூஸ் நோட் புக் அண்ட் டேக் நோட்ஸ் எவ்ரிடே. ஸோ நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு நோட் புக்கை போட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக நோட் பண்ணி படிங்க. அப்போ தான் ஒவ்வொரு சின்டாக்ஸும் நம்மளோட மெமரியில் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ நான் சொன்ன இந்த 5 ஸ்டெப்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். இது பிகினர்ஸ் அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஃபேஸ்புக் கேம்பஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.